இங்குள்ள எல்லவர்க்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. நமது உடலில் சொர்க்கம் எதுவென்றால், சொர்க்கத்தின் முதல் நிலை விஷ்ணு. விஷ்ணு நிலையே சொர்க்க வாசல். புராணங்களில் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப சொர்க்க நரகத்தில் வாழ்வு அமையும் என்றும், செய்த பாவத்திற்கேற்ப நரகத்தில் தண்டனையும், புண்ணியத்திற்கேற்ப சொர்க்கத்தில் இன்பமும் உண்டாகும் என்றும் கூறுவது. என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. மரணமில்லா பெருவாழ்வை புரிந்து கொள்ள 96 தத்துவங்களை பற்றி சிந்தித்து வருகின்றோம். இதுவரை நாதம், விந்து, சதாசிவம், ஈஸ்வரம் ஆகிய 4 தத்துவங்கள் பற்றி சிந்தித்தோம். அடுத்து 5வது தத்துவமாகிய சுத்த வித்தை தத்துவம். இந்த சுத்த வித்தை தத்துவம் நமக்கு நன்கு புரிய வேண்டுமென்றால் நமக்கு 2 விடயங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று சொர்க்க நரக ரகசியம், மற்றொன்று ஓங்கார ரகசியம். இந்த பதிவில் சொர்க்க நரக ரகசியம் பற்றி பார்ப்போம். அடுத்த பதிவில் ஓங்கார ரகசியம் பற்றி பார்த்துவிட்டு அதன் பிறகு சுத்த வித்தை தத்துவத்தை பார்த்தால் நன்றாக புரியும். வள்ளற் பெருமான் கூறுவார், நாம் அடைய வேண்டியது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவ அனுபவமே அன்றி வேறில்லை. இங்குள்ள எல்லவர்க்கும் சொர்க்க நரக விசாரம் இல்லை. அப்படி சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்களும் தங்கள் கருத்துப்படி ஏதேனும் ஒரு சாதனத்தை செய்து அற்ப பயனை பெற்றுக்கொண்டு முடிவில் தடைபட்டு போகின்றார்கள். பிறகு அவர்களுக்கு திருவருள் துணை செய்ய அதன் பிறகு அவர்கள் கருணை நன்முயற்சி செய்து முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். இது கடினம் என்கின்றார் வள்ளற் பெருமான். சொர்க்கம் நரகம் என்றால் என்ன என்று விசாரித்து தெளிந்து அவற்றையெல்லாம் கடந்து சென்று பேரின்ப சித்தி பெருவாழ்வு அடைய வேண்டும். அது ஒன்றே ஆன்மா அடைய வேண்டிய நிலை. அதுவல்லாமல் சொர்க்கத்தை பெறுவதற்கு ஏதேனும் சாதனத்தை பின்பற்றினாலும் அது நிரந்தரமல்ல, முடிவில் தடை உண்டாகும். அதனால் கருணையில் பழக வேண்டும், அதுவே முடிவான இன்பத்தை கொடுக்கும் என்கின்றார் வள்ளற் பெருமான். எனவே முதலில் நாம் சொர்க்கம் மற்றும் நரகம் என்றால் என்ன என்ற விசாரத்திற்கு வந்து தெளிவு பெற்று அதனை கடந்து செல்ல முயற்சிக்க வேண்டும். பிண்டமாகிய நமது உடலே சொர்க்கம் நரகம் இருக்கின்ற இடம். நமது உடலில் நரகம் எதுவென்றால் அது குதத்திலிருந்து தொப்புள் வரை உள்ளது. அதில் யமன் குதமாகிய நரகஸ்தானத்திற்கு இடது பக்கம் இருக்கின்றார். குதத்திலிருந்து பாதம் வரை உள்ள இடம் கர்மஸ்தானம் எனப்படுகின்றது. பாதம் முதல் தொப்புள் வரை உள்ள இந்த நிலைகளில் பிரம்மன் பிரகாசம் உள்ளது. அது கோசத்திற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் இருந்து உண்டாகின்றது. நமது உடலில் தொப்புள் முதல் பாதம் வரை உள்ள நிலைகளே பாதாள லோகம். நமது உடலில் சொர்க்கம் எதுவென்றால் அது தொப்புளிலிருந்து அண்ணாக்கு வரை உள்ளது. இந்த சொர்க்க நிலைகளில் விஷ்ணு பிரகாசம் தொப்புளிலும், ருத்திர பிரகாசம் மார்பிலும், ஈஸ்வர பிரகாசம் கண்டத்திலும், சதாசிவ பிரகாசம் அண்ணாக்கிலும் உண்டாகின்றது. விஷ்ணு பிரகாசம் உண்டாகும் இடம் வைகுந்தம். ருத்திர பிரகாசம் முதல் ஈஸ்வர பிரகாசம் வரை உள்ள இடம் கைலாயம். அதற்கு மேல் உள்ள நிலைகள் சிவலோகம். இதில் சொர்க்கத்தின் முதல் நிலை விஷ்ணு. விஷ்ணு நிலையே சொர்க்க வாசல். அதனால்தான் விஷ்ணு கோவிலில் சொர்க்க வாசல் திறப்பார்கள். அதனை கடந்து கைலாயமானது கண்டம் வரை உள்ளது. சொர்க்கம் சதாசிவம் வரை உள்ளது. கண்டத்தை கடந்து பல நிலைகளாக உள்ளது சிவலோகம். இதனைத்தான் வள்ளற் பெருமான் மனித தேகமே சொர்க்கம் நரகம் இருக்கின்ற இடம். பதங்களாவன சொர்க்க பூர்வமாக சதாசிவ பதம் ஈராக உள்ளன. இதற்கு மேல் நாதம் ஆதி சுத்தம் ஈராக உள்ளன. கைலாசபதி பதங்கள் உந்திக்கு மேல் கண்டம் ஈராக உள்ளன. நரக இடம் எதுவென்றால் உந்தி முதல் குதப்பரியந்தம் வரை உள்ளது. கர்மஸ்தானம் குதம் முதல் பாதம் ஈராக உள்ளது. இவைகளில் பிரம்மாதி பிரகாசம் உள்ளது.
இந்த தேகத்தில் யமன் இருக்கும் இடம் குதமாகிய நரகஸ்தானத்துக்கு இடது பாகம் என்கின்றார் வள்ளற் பெருமான். ஜீவ உணர்வானது நமது உடலில் குதத்திலிருந்து உச்சி வரை ஏறி இறங்கும். நம்முடைய செயல், சொல், எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் இந்த ஏற்றம் இறக்கம் அமையும். ஒருவன் காமத்தையே மிக விரும்புகிறான். காமமே கண்கண்ட சுகம், கைகண்ட பலன் என்று இருக்கின்றான். அல்லது உணவை ருசிப்பதையே மிகவும் விரும்புகின்றான். அதனையே பேரின்பமாக கருதி உயிர்களை கொன்று புசிக்கின்றான். இவ்வாறு முழுவதும் ஆசை வயப்பட்டு இருக்கின்றான். அவனால் நல்லது கெட்டது அறிந்து செய்ய முடியவில்லை என்றால் அவனுடைய ஜீவ உணர்வானது தொப்புள் முதல் குதம் வரை உள்ள நரகஸ்தானத்தில் இயங்குகின்றது. அந்த ஜீவ உணர்வு அதிலிருந்து விடுபட்டு ஆசைகளை ஒழுங்குபடுத்தி முறையாக வாழும்போது ஜீவ உணர்வானது தொப்புள் முதல் நெஞ்சு பகுதி வரை இயங்குகின்றது. இதனை வைகுந்தம் என்பார்கள். அந்த நிலையிலிருந்தும் விடுபட்டு ஆசைகளை அழித்து வென்று நிற்கும் பொழுது ஜீவ உணர்வானது நெஞ்சு முதல் கண்டம் வரை இயங்குகின்றது. இதனை கைலாயம் என்பார்கள். அதிலிருந்தும் விடுபட்டு ஆன்மநேய உணர்வோடு எல்லா உயிர்களின் நன்மைக்காகவும் ஆசைப்படும் பொழுது அந்த ஜீவ உணர்வானது கண்டத்தை கடந்து இயங்குகின்றது. இதனை சிவலோகம் என்பார்கள். இதில் தொப்புள் முதல் அண்ணாக்கு வரை உள்ள பகுதிதான் சொர்க்கம். அதிலிருந்து மேல் செல்லும் எல்லா நிலைகளும் சிவலோக படிகள். நமது உடலில் கோசத்திற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் பிரம்மா, அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் தொப்புளில் விஷ்ணு, அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் மார்பில் ருத்திரன், அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் கண்டத்தில் ஈஸ்வரம், அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் அண்ணாக்கில் சதாசிவம், அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் புருவ மத்தியில் விந்து, அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் உச்சியில் நாதம், அதற்கு 2.5 அங்குலத்திற்கு மேல் பரவிந்து, பரநாதம், திக்ராந்தம், அதிக்ராந்தம், சம்மௌனம், சுத்தம் ஆகியவை இருக்கின்றது என்கின்றார் வள்ளற் பெருமான். அது பிண்டமாகிய நமது உடம்பிலும் உண்டு, அண்டத்திலும் உண்டு. அதில் பிண்டமாகிய நமது உடம்பில் குதம் முதல் தொப்புள் வரை உள்ளது நரகம், தொப்புளிலிருந்து அண்ணாக்கு வரை உள்ளது சொர்க்கம். அதிலிருந்து மேல் செல்லும் எல்லா நிலைகளும் சிவலோக படிகள். அண்டத்தில் உள்ள பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரம், சதாசிவம், விந்து, நாதம் போன்ற நிலைகள் எல்லாம் சிவலோக படிகள். அவற்றையெல்லாம் கடந்து கடவுள் சமூகத்தில் உள்ள பிரம்மன், விஷ்ணு, ருத்திரன், ஈஸ்வரம், சதாசிவம், நாதம், விந்து போன்ற நிலைகள் எல்லாம் சிவா அனுபவம். எனவே சொர்க்கம், நரகம் நமது பிறப்பிலும் உடம்பிலும் அது சார்ந்த வாழ்விலும் உண்டு என்பதை உணர வேண்டும். நமது பிறப்பும் உடலும் வாழ்வும் எப்படி அமைய வேண்டும் என்று நமது பாவ புண்ணியங்களை கொண்டு அமைக்கின்றார்கள் ஐந்தொழில் கர்த்தாக்கள். அதன்படி சத்தி சத்தர்கள் இன்ப துன்பத்தை ஆன்மாவிற்கு பொருத்துகிறார்கள். அப்படி இன்பத்தை அமைப்பவரை இந்திரியர்கள் என்றும் துன்பத்தை அமைப்பவரை யமன் என்றும் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறு அண்டத்தில் பிரம்மன் பதத்தில் உள்ள சத்தி சத்தர்கள் ஆன்மாக்கள் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப இன்ப துன்பத்தை பொருத்துகிறார்கள். அதனையும் சொர்க்கம், நரகம் என்று கூறுவார்கள். ஆன்மாக்களுக்கு இன்ப துன்பத்தை பொருத்தும் இந்த சத்தி சத்தர்கள் எல்லாம் இறைவனின் அருள் ஒளி சிறிதே பெற்று இந்த தொழில்களை செய்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் நம்மை போன்ற ஆன்மாக்களாய் இருந்து தவத்தாலும் விரதத்தாலும் இறைவனின் அருளொளி பெற்று பக்குவ ஆன்மாக்களாய் உயர்ந்திருக்கிறார்கள். இவர்களுடைய பதங்கள் பிண்டமாகிய நமது உடலிலும் உண்டு, அண்டத்திலும் உண்டு, கடவுள் சமூகத்திலும் உண்டு. இந்த பதிவில் நமது உடலில் கூறப்பட்டுள்ள சொர்க்க நரகத்தையும் நமது உடலாகிய பிண்டத்திலும் அண்டத்தில் உள்ள பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன் ஆகிய பதங்கள் பற்றியும் மனத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த தத்துவமாகிய சுத்தவித்தை தத்துவத்தை புரிந்து கொள்வது எளிதாகும். நமது சேனலின் ஒவ்வொரு பதிவும் மற்ற பதிவுகளோடு தொடர்புடையவையாதலால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நமது சேனலில் உள்ள மற்ற பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள். இனிவரும் பதிவுகளை புரிந்து கொள்வது எளிதாகும். அருட்பெருஞ்சோதி. பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் வீண் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் புந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் இவ் ஏழையேற்கு அருள் செய்.